ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில், அசோக் நகர். மாரியம்மன் ஒரு தமிழ்நாட்டின் நாட்டுப்புற பெண் தெய்வம் என்று போற்றப்படுகிறார். இவளை தென்னிந்தியாவில் குறிப்பாக கிராமப்புறங்களில் மக்கள் பரவலாக வழிபடுகின்றனர். கோடை காலங்களில் ஏற்படும் வெப்பத்தால் மனிதர்களுக்கு அம்மை போன்ற வெப்பகால நோய்கள் ஏற்படுகின்றன. இந்த வெப்ப நோய்கள் வராமல் தடுக்க கோடை காலத்தில் மழை பெய்து குளிர்ச்சியடைய வேண்டும் என்று நினைத்து மழை தர மக்கள் வேண்டினர். மழை தரும் இந்த தெய்வம் மாரி, அதாவது மழை அம்மன் என்று அழைக்கப்பட்டாள். இந்த மாரியம்மன் பல நோய்களை போக்கும் கசப்பு சுவையுடைய வேம்பு மரத்தை தல விருட்சமாக கொண்ட சக்தியின் மற்றொரு நிலை என்றும் சொல்கிறார்கள். இதனால் இந்த மாரியம்மனுக்கு தல விருட்சமாக வேம்பு மரமே இருக்கிறது. இந்த மாரியம்மன் இடத்திற்கு தகுந்தபடி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார். மேலும் மாரியம்மன் குறித்த கதையில் புராண கதைகளும் நாட்டுப்புற நம்பிக்கைகளும் கலந்துள்ளன.
புராண நிகழ்வின்படி ரைவதராஜன் என்ற மன்னனின் மகள் ரேணுகாம்பாள். அவளை ஜமதக்னி முனிவர் திருமணம் செய்து கொள்கிறார். இந்த தம்பதிகளுக்கு 3 மகன்கள் பிறக்கிறார்கள். அதில் இளையவன் பரசுராமன் என்பவன். ரேணுகாம்பாள் தன் கற்பின் ஆற்றலால் அபாரமான சக்தியை கொண்டிருக்கிறாள். அவள் தினந்தோறும் பத்மசரஸ் என்ற சுனைக்கு வெறுங்கையோடு போய் தனது சக்தியால் அங்கு கரையில் இருக்கும் உலர்ந்த மண்ணைக் கொண்டு பானை செய்து அதில் நீர் நிரப்பி தன் கணவன் ஜமதக்னி முனிவரின் பூஜைக்கு கொண்டு வந்து தருவாள். அப்படி ஒரு நாள் அவள் அந்த சுனைக்குச் சென்று வழக்கப்படி தண்ணீரை கொண்டு வரச் சென்ற பொழுது அங்கு வானில் ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்த கந்தர்வன் ஒருவனை காண்கிறாள். அவனின் அழகு அவள் மனதில் ஒரு சிறு சலனத்தை ஏற்படுத்த அவளது கற்பினால் பெற்ற ஆற்றலை இழக்கிறாள். இதனால் அவளால் அன்றைக்கு மணலால் பானையை பிடிக்க முடியவில்லை. தன் பூஜைக்கு சரியான நேரத்தில் நீர் வராததால் தன் தவ வலிமை மூலம் நடந்ததை அறிந்து கொண்டு ரேணுகாம்பாள் மீது கோபம் கொள்கிறார் ஜமதக்னி. அவளுக்கு தண்டனை தர எண்ணி தன் இளைய மகன் பரசுராமனை அழைத்து அவன் தாயின் தலையை கொய்து விடுமாறு சொல்கிறார். பரசுராமரும் தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுகிறார். பரசுராமர் தனது தாயாரை கொல்லும் சமயத்தில் குறுக்கே வந்து அதை தடுக்க வந்த ஒரு பறையர் குல பெண்ணையும் தலை துண்டித்துக் கொன்று தன் தாயாரையும் தலை துண்டித்துக் கொன்று விடுகிறார். தன் கட்டளையை நிறைவேற்றிய பரசுராமனை பார்த்து ஏதாவது வரம் வேண்டுமா என ஜமதக்னி முனிவர் கேட்கிறார். அதற்கு பரசுராமர் தன் தாயார் உயிர் பெற வேண்டும் என கேட்கிறார். ஜமதக்னியும் அவளை உயிர்ப்பிக்க தனது அற்புத சக்தி கொண்ட சஞ்சீவினி தீர்த்தத்தை பரசுராமனிடம் கொடுத்து அவளை உயிர்ப்பிக்குமாறு சொல்கிறார். தந்தை அளித்த வரத்தினால் மகிழ்ந்த பரசுராமர் அங்கு கிடந்த முண்டங்களையும் தலைகளையும் ஒன்று சேர்த்தபோது தவறாக தனது தாயாரின் தலையை பறையர்குல பெண்ணின் உடலுடனும் பறையர்குல பெண்ணின் தலையை தனது தாயாரின் உடலுடனும் சேர்த்து விடுகிறார். உயிர் பெற்ற 2 பெண்களுள் யாரை தனது தாயாராக கருதுவது என தெரியாது தயங்கிய பரசுராமரை பார்த்து ஜமதக்னி முனிவர் மனித உடலிலேயே முக்கியமானது தலைதான். ஆகவே எந்த பெண்ணின் உடலில் அவனது தாயாரின் தலை இருந்ததோ அவளையே அவன் தனது தாயாராக கொள்ள வேண்டும் என கூறுகிறார். மற்றொரு பெண்ணுக்கு மாரியம்மன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அவர் ரேணுகாம்பாளுக்கு பணியாளராக நியமிக்கப்பட்டார். மாற்று ஒரு வரலாறு மற்றும் ஆராய்ச்சியின்படி மா என்பது மழையை குறிக்கும். மழை தரும் தெய்வம் மாரியம்மன்.
28 ஆகமங்களில் தலையாயது காரணாகாமிகம். இந்த நூலில் 367ஆம் பக்கத்தில் 95வது படலத்தில் 30 ஸ்லோகங்களைக் கொண்ட மகாம பிரதிஷ்டா படலம் மாரியம்மனின் வரலாற்றை கூறுகிறது. இன்னும் ஒரு குறிப்பின்படி பல யுகங்கள் தவமிருந்து இறைவனிடம் பல வரங்களையும் மகாபலத்தையும் பெற்ற மாராசுரன் ஆணவமும் அகங்காரமும் கொண்டு உலகங்களையும் துன்பப்படுத்தினான். அனைவரும் லோக மாதாவான பராசக்தியிடம் முறையிட்டனர். தேவியும் திருவுளம் இறங்கி காத்து அருளுவதாக உறுதி பூண்டு கோபாவேசத்தோடு மாராசூரனின் 2 கால்களையும் பிடித்து மேலே தூக்கி அவனது தலையை பூமியில் அழுத்தி மாராசுரன் பெற்ற வரத்தின்படி மாய்த்தார். தேவர்களும் தானவர்களும் பூமாரி பொழிந்து நன்றி பெருக்காற்றினர். அன்று முதல் மாராசுரனை மாய்த்தமையால் மாரியம்மன் எனும் பெயர் வழங்கலாயிற்று என்றும் கூறுவார்கள். மாரியம்மன் 4 திருக்கரங்களில் பாசம், டமருகம், கத்தி, கபாலம் எனக் கொண்டு 3 திருக்கண்களையும் அக்னி கொழுந்து மேல் நோக்கி சுடர்விட்டு பிரகாசிக்கும் கிரீடத்தையும் சிவந்த திருமேனியையும் சகல ஆபரணங்களையும் நீல நிற ஆடையையும் அணிந்து வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்டு சுகாசனத்தில் வீற்றிருப்பாள். அதில் துன்பத்தை தரக்கூடிய ஜுரம், பிளேக், கண்புரை, பீடை, நீர்க்குமிழி போன்ற கொப்பளங்கள், அம்மை நோய் முதலான பிணிகளை போக்குபவள். வெப்பத்தால் வரும் நோய்களுக்கு குணம் தந்து குளுமை தருபவள் ஆதலால் இவளது அருள் நோக்கம் பெற்ற தீர்த்தம் மருந்தாக மந்திரமாக நோய்களை தணிப்பதாலும் சீதள தேவி என்றும் அழைக்கப்படுகிறாள். மந்திரங்களை ஜபித்து வழங்கப்படும் பொருட்களில் அட்சதை, குங்குமம், திருநீரு, எலுமிச்சம்பழம் இவைகளைக் காட்டிலும் தண்ணீரில் மிகவும் எளிதாக ஜபம் பற்றிக் கொள்கிறது. இந்த மந்திரம் சீதளாதேவிக்குரியது. அதனால்தான் மாரியம்மன் தீர்த்தத்திற்கு அவ்வளவு விசேஷம். தன்னை நினைத்து வேண்டுவோருக்கு உடனே அருள் தருபவள். மாரியம்மன் மக்களை நோய்களினின்றும் காக்கும் தெய்வமாகவும் ஊர்காவல் தெய்வமாகவும் ஸ்ரீ முத்துமாரியம்மன், கருமாரியம்மன், மகா மாரியம்மன், குடலுருவி மாரியம்மன், எல்லை மாரியம்மன், கோட்டை மாரியம்மன், பாடைகட்டி மாரியம்மன், கண்ணாத்தாள், கண்ணபுரத்தாள், தண்டு மாரியம்மன் என்றும் பல பெயர்களில் வணங்கப்படுகிறாள். இந்த அசோக் நகரில் உறைந்திருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் விநாயகர், முருகர், ஹயக்ரீவர், ஐயப்பன் ஆகிய தெய்வங்களுக்கும் நவக்கிரகங்களுக்கும் சன்னதி அமைந்திருக்கின்றன.
ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு முத்துமாரியம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.